வணக்கம் மக்களே. நடிகர் மதன் பாபு அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் மதன் பாபுவோட சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த சோகம், ஒரு வருஷமாக நடிகர் மதன் பாபு அனுபவித்த ஒரு மரண வேதனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த நகைச்சுவை கலைஞர்களோட வரிசையில் ஒரு தனித்துவ சிரிப்பால் தனக்குன்னு ஒரு தனி ராஜாங்கமே அமைச்சவர் தான் நடிகர் மதன் பாபு அவர்களை சொல்லலாம். நடிகர் மதன் பாபு அவர்கள் அடிப்படையில் ஒரு இசை கலைஞர் தான். அவரோட உண்மையான பேர் கிருஷ்ணமூர்த்தி. தொலைக்காட்சிகளில் இசை நிகழ்ச்சிகளில் நடத்திக்கிட்டு இருந்தப்ப அவரோட வித்தியாசமான சிரிப்பை பார்த்துட்டு 1983 நீங்கள் கேட்ட வேண்ட ஒரு படத்தில் ஒரு சின்ன காட்சியில் ஒன்று நடிக்க வச்சுருக்காங்க இயக்குனர் பாலு மகேந்திர அவர்கள். அவரோட சிரிப்புக்காக வானமே இல்லை படத்தில் நடிக்க இயக்குனர் பாலச்சந்தரும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கிருஷ்ணமூர்த்தின்ற தன்னோட பெயரை மதன் பாபுன்னு சொல்லி இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் மாற்றி வச்சுருக்காங்க. தேவர் மகன், ஜாதி மல்லி, உழைப்பாளி, திருடா திருடி, பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க மதன் பாபு அவர்கள். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் பரம்பரையாக பாதுகாத்து வந்த கடியார உடையறப்ப ராஜா ரவியை சமாளிக்க இவர் படுற பாட மறக்கவே முடியாத ஒரு நல்ல காமெடினே சொல்லலாம். இதுக்கப்புறம் பிரியமான தோழி திரைப்படத்துலையும் உடம்புல மச்சம் இருக்கிறதான்னு கேட்டு செய்கிற அலப்பறை செய்கிற காட்சிலாம் ரசிகர்கள்லாம் ரொம்பவே கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் நாயகிக்கு கண் பார்வை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிகழ்ந்து போகிற காட்சிலையும் ஸ்கோர் செஞ்சுருக்காங்க நடிகர் மதன் பாபு அவர்கள். இதுக்கப்புறம் கிரி திரைப்படத்தில் சொந்த வீட்டில் குடியேற முடியாத போன்ற காட்சிகள், கமலஹாசன், ரஜினி, விஜய், அஜித், சூர்யான்னு சொல்லி முன்னணி நடிகர்கள் எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க நடிகர் மதன் பாபு அவர்கள். ஒரு இசையமைப்பாளராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கி நடிகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பல குரல் கலைஞர்னு சொல்லி ஒரு பன்முக திறமையாளராக வலம் வந்திருக்காங்க நடிகர் மதன் பாபு அவர்கள். இவர் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 குடும்பத்தாரோட எதிர்ப்பையும் மீறி காதலியை திருத்தணி முருகன் கோயிலில் வச்சு திருமணம் செஞ்சுருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே தீவிரமான குத்துச்சண்டை ஆர்வலராம். அதனால் ஒரு காலத்தில் சென்னையிலேருந்து சார்பட்டா பரம்பரையை சேர்ந்தவர் இயக்குனர் பா. ரஞ்சித்திற்கு தெரிய வந்தப்ப முன்பே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக படத்தில் நடிக்க வச்சிருப்பேன்னு சொல்லி மதன் பாபு கிட்ட ரஞ்சித் அவர்களே சொன்னதாக சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி பல மொழிகளையும் நடித்த பிரபலமான மதன் பாபு அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிகிச்சையும் பெற்று வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சிகிச்சை பலனின்றி தன்னோட 71 வயதில் காலமாயிட்டாங்க. சென்னை அடையாறில் இருக்க இவங்களோட இல்லத்தில் மதன் பாபோட உடலுக்கு திரைத்துறையில் எல்லாருமே போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இதுக்கு காரணம் அவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததாகவும் ஒரு கட்டத்தில் அது அதிகமாகி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த புற்றுநோய்க்காக 1 வருஷமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டப்ப யாரையுமே சந்திக்காமல் ஒரே அறையில் ரொம்ப மரண வேதனை அனுபவிச்சதாக அவருக்கு நெருக்கமானவங்கலாம் சொல்கிறாங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.